நீங்க ஒரு ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப் வாங்கி யூஸ் பண்ணிருக்கீங்க. திடீர்னு அது வெடிச்சிருச்சுன்னா, உங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாரிலாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. என்னதான் ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப் செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ட வாங்கி நெறைய குவாலிட்டி செக் எல்லாம் அண்டர்கோ பண்ணி உங்க கைக்கு வந்தாலும், நெறைய டீலர்ஸ் வந்துட்டு பல்க்கா செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ வாங்கி குவாலிட்டி செக் பண்ணாம அப்படியே வந்துட்டு சேல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணும்போது, அது வெடிக்குதோ இல்லையோ ஃபங்ஷன்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு குடுக்கலாம். அந்த மாதிரி நீங்க வாங்கிட்டு உங்களுக்கு அது ஃபங்ஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்க குடுத்த காசே வேஸ்ட் தானே. அதுக்காக தான் நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க எப்பயுமே ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப்ஸ் எது வாங்குனாலும் வாரண்டி தர டீலர்ஸா பார்த்து வாங்குங்க. உதாரணத்துக்கு நம்மளோட FTDS ஹார்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குற எல்லா ரீஃபர்பிஷ்ட் ப்ராடக்ட்டுக்குமே மினிமம் 6 மந்த்ஸ் ஆவது வந்துட்டு நம்ம கேரண்டி குடுப்போம். அந்த கேப்ல உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எங்க சைடுல இருந்து சார்ட் அவுட் பண்ணி குடுத்துருவோம். ஸோ ரீஃபர்பிஷ்ட் ப்ராடக்ட் ஏதாவது வாங்குற ஐடியா உங்களுக்கு இருக்கு அப்டின்னா, ரீஃபர்பிஷ்ட் ப்ராடக்ட் ஏதாவது உங்களுக்கு வாங்குற ஐடியா இருக்குன்னா, நம்மளோட FTDS வாங்க. அப்படி இல்லன்னா, எந்த டீலர் உங்களுக்கு வாரண்டி குடுக்குறாங்களோ, அந்த டீலர பார்த்து உங்க ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.